கோடிக்கணக்கில் ரூபாய் நோட்டுகளை மாற்ற சேகர் ரெட்டிக்கு உதவி செய்த 3 பேரை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அவர்கள் யார் என்ற விவரத்தை பார்க்கலாம். புதிய ரூபாய் நோட்டுகளை முறைகேடாக பெறுவதற்கு சேகர் ரெட்டியின் ஆடிட்டர் பிரேம்குமார், கூட்டாளிகள் திண்டுக்கல் ரத்னம், ராமச்சந்திரன் ஆகியோர் உதவி செய்தது சிபிஐயின் தொடர் விசாரணையில் தெரியவந்தது. ஆடிட்டர் பிரேம் சேகர் ரெட்டிக்கு 10 வருட பழக்கம், நெருங்கிய நண்பர். 34 கோடி ரூபாய்க்கு புதிய 2000 ரூபாய் மாற்றி கொடுத்ததில் பிரேமின் பங்கு முக்கியமானது என்கிறார்கள் அதிகாரிகள். சொத்துக்கள் சேர்த்தது, வரவு செலவு, புதிய நிறுவனங்கள் தொடங்கியது என சேகர் ரெட்டியின் எல்லா நகர்வுகளிலும் பிரேமின் பங்கு முக்கியமானது என்கிறார்கள் அதிகாரிகள். தலைமறைவாக இருந்த பிரேமை சிபிஐ கைது செய்துள்ளது. டெல்லியில் உள்ள வங்கி அதிகாரிகள் தரகர்களுடன் சேர்ந்து அவர் இந்த பணத்தை மாற்றியுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் ரத்தினத்தின் சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டி. நில அளவைத்துறையின் சர்வேயராக பணியாற்றிய அவர் தனது பணியில் இருந்து 2005ஆம் ஆண்டு விலகி மனை விற்பனை, மணல் குவாரிகள் எடுத்து நடத்துவது ஆகியவற்றில் ஈடுபட்டார். திமுக, அதிமுக என 2 கட்சிகளிலும் இவருக்கு நெருங்கிய நட்பு வட்டாரம் உண்டு. பின்னர் சேகர் ரெட்டியின் நட்பு வட்டாரமும் கிடைத்தது. தென் தமிழகத்தில் நடக்கும் மணல் குவாரிகளை ரத்தினம் கவனித்துக் கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை ராமச்சந்திரன் என்கிற முத்துப்பட்டினம் ராமச்சந்திரன் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார். மனை வியாபாரத்தில் தொடங்கி மணல் விவகாரத்தில் பெரிய புள்ளியாக வலம் வந்தார். இன்று விவி மினரல்ஸுக்கு இணையாக தென்னிந்தியாவில் மிகப்பெரிய மணல் வியாபாரம் செய்து வரும் தொழிலதிபராக தற்பொழுது மாறியிருக்கிறார். கேரளா, புதுச்சேரி, கர்நாடகம் என மணல் விற்பனை தொழிலை விரிவுபடுத்தும் போது சேகர் ரெட்டியின் அறிமுகம் கிடைத்தது. கடந்த 5 ஆண்டுகளாக சேகர் ரெட்டியுடன் நல்ல நட்பு தொடர்ந்து வருகிறது. கடந்த 20 வருடமாக மணல் குவாரி தொழிலில் தொடர்ந்து இருப்பதாகவும், படிக்காசு ஆறுமுகசாமிக்கு அடுத்தபடியாக மணல் தொழிலில் விவரம் அறிந்தவர் இவர் என்றும் சொல்லப்படுகிறது.